ஹாய்ங்க, நான் ஹேமா. வெல்கம் டு தரு குக்கிங். ஸோ இன்றைக்கி ஒரு டியூஸ்டே ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ இதில் அப்படியே ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 1 to 2 பார்த்திங்கன்னா முருகருக்கு விளக்கு போடணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சாமி ஷெல்ஃப்லாம் கொஞ்சம் அந்த மேலே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டஸ்ட் ஆயிரும். அதனால தான் தொடச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் உள்ளாரையும் பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்து அந்த சாமி ஷெல்ஃபே ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எப்பயுமே நம்ம சாமிக்கிட்ட எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் ஒரு 100% பொறுமையோடு செய்யணும். ஏன்னா அது ஏதாச்சும் சின்னதாக ஏதாச்சும் தவறு நடந்தால் கூட அது வந்து கெட்ட சகுனமோ இல்லை அபசகுனமோ அந்த மாதிரிலாம் நமக்கு மைண்டில் தோண ஆரம்பிச்சிடும். அதனால் கை தவறி தான் எதாக இருந்தாலும் நடக்கும். ஆனாலுமே நம்ம மனசுக்கு அது வந்து பெரிய ஒரு சங்கடத்தை கொடுத்துரும். அதனால் எப்பயுமே அந்த இடத்துல மட்டும் என்ன டென்ஷன் இருந்தாலும் சரி, சாமி ரூம்னு வந்துட்டால் சாமி கும்பிட போகிறோம், கோயிலுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப ரிலாக்ஸாக எல்லாமே பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் விளக்கி வீடெல்லாம் ஃபுல்லாகவே நேற்றுக்கு எல்லாம் தொடச்சி விட்டுட்டேன்னா அதனால் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. சாமி பாத்திரமும் எல்லாம் விளக்கி வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே காஞ்சிருச்சு. பூவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு சாமி இதுக்கெல்லாம் விளக்குலாம் வந்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வைக்கணும். ஸோ அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குங்கும சிமில் எல்லாமே இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படியே ஒரு சாமி பாட்டை போட்டு விட்டுட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு செகண்ட் தாட் எதுவுமே வந்து மைண்ட்குள்ளே போட்டுக்காமல் ரிலாக்ஸாக சாமி கும்பிடுங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நமக்கு என்னென்ன நடக்கணும்னு தோணுதோ இல்லை எதை செய்யணும்னு தோணுதோ அதை மட்டுமே நினச்சி நம்ம வந்து பண்ணோன்னா நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம ஏதாச்சும் ஒரு பதட்டத்தோடையோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தோடையோ நம்ம பண்ணோன்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பு நடக்கும். அப்போ தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். சில டைம் வந்து நானே நிறைய டைம் பண்ணியிருக்கிறேன், மறந்துடுவேன். ஏன்னா ஏதோ ஒரு டென்ஷன் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து மறந்துடுவேன். ஸோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணி சாமி கும்பிட்ற அந்த நேரம் அந்த இடத்த தவிர வேறு எதையுமே யோசிக்கக்கூடாதுன்னு மைண்ட் செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ விளக்கேற்றிட்டு இன்றைக்கி வந்து வெத்தலை வந்து மறந்துட்டேன். அதனால் சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு 6 பூ மட்டும் வச்சு நடுவில் அந்த ஓம்னு போட்ட அந்த விளக்கு வந்து ஏற்றி சாமி சூப்பராக திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் சாப்பிட ஆரம்பித்தேன். சப்பாத்தி மத்தியானம் வச்சுருந்தது காலையில் வச்சுருந்தது இருந்துச்சா, அது தொட்டுக்க எதுவும் இல்லை. அதனால் டொமேட்டோ கெச்சப் மட்டும் வச்சு தொட்டு சாப்பிட்டு தக்காளி சாப்பாடு மதியானம் வச்சுருந்தது இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டா. அடுத்தது மாவு தீந்துருச்சு. அதுக்கு மெயினாக ஊற வைக்கணும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி ரேஷன் அரிசி ரெண்டுமே 2 டம்ளர் இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். இதை பற்றி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் உளுந்து. அடுத்தது தர்ணிக்காவோட ஃபேவரட் ராகி தோசை. ஸோ இது வந்து தர்ணிக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி அதிகமாக சாப்பிட மாட்டா, ஆனால் தோசை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ஸோ அதுவும் அதே மாதிரி தான். இட்லி அரிசி 1 டம்ளர், ராகி 1 டம்ளர், 1/2 டம்ளர் உளுந்து, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், இதை மட்டும் போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். அதுக்குமே வீட்டில் ஒரு ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஆக்சுவலாக பொண்ணுங்க 2 பேர்த்துக்கும் இருந்ததை சாப்பிட்டுட்டாங்க. என்னோட பங்கு அப்படியே இருந்துச்சா, அதை நான் ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்குவாங்க. அதனால் அதை சாப்பிட்டே ஆகணும்னு கஷ்டப்பட்டு, நான் அவ்வளோ பெரிய ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். ஆனால் தேவையில்லாமல் வீட்டில் சண்டை வரக்கூடாதுன்ட்டு அதை வந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன்னா அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு மாவு வந்து மிக்சியில் போட்டு எல்லாம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா கிரைண்டர் வந்து கொஞ்சம் வந்து ரிப்பேராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிக்சிலேயே வந்து அரைச்சிட்டேன். 2 மாவுமே அரைச்சிட்டேன். ஸோ அரைச்ச உடனே கொஞ்சம் வந்து எப்பயுமே அரைக்கும் போது ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா சில்லுன்னு தண்ணி வந்து சேர்த்து அரைங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த மாவு சூடாகிறத தவிர்க்கலாம். ஸோ எல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு ஜாரெல்லாம் வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கையோட அந்த மிக்ஸியும் தொடச்சி வச்சுட்டு அந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் நீட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அந்தந்த வேலையை ஒரு 2-3 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா கிச்சன் பார்க்கறதுக்கு எப்பயுமே நீட்டாக இருக்கும். எனக்கு கவுண்டர் டாப் மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு நான் எப்பயுமே எதிர்பார்ப்பேன். அது மேலே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பேன். ஸோ அதனால் அப்பப்போ எல்லாத்தையுமே கையோடு தொடச்சி விட்டுடுவேன். அதே மாதிரி கிச்சனில் எனக்கு மணி பிளான்ட் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னொரு செடியும் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது நல்லா வளர்ந்துச்சுன்னா அது எப்படி இருக்குது, எப்படி வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கலாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ மாவெல்லாம் ஆட்டி எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே எப்பயுமே அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிடுவேன். இன்றைக்கி மறந்துட்டேன். அதனால் அரைச்சதுக்கு அப்புறமேட்டு உப்பு போட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ நல்லா சீக்கிரமாக புளிச்சிடும். இப்போ நல்லாவே புளிச்சிடும். ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் வந்து நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சீக்கிரமாக புளிச்சிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைம் கையில் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த
இந்த ராகி மாவு அரைச்சி வச்சுருக்கேன்ல, இதோட ஒரு கைப்பிடி சாப்பாடோ இல்லைனா அவ்வளோ ஊற வச்சு அரைச்சி ஆப்பம் சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மெஷர்மெண்ட் தான், ஆனால் எக்ஸ்ட்ரா அதை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இது வந்து தோசை சுடுறதுக்கு ஓகே. ஆப்பத்துக்குன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கைப்பிடி சாப்பாடு இல்லைனா அவல் போட்டு அரைச்சி பாருங்கள், ஆப்பம் சுட்டு பாருங்கள். ராகி ஆப்பம் செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவாட்டி முடிச்சோன்னா அடுத்த வேலை பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் எடுத்து வைக்கிறது. இது வந்து வெங்காய வண்டி வந்துருந்துச்சா வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த டைம் என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்த வெங்காயத்தை பார்த்துட்டு இனிமேட்டு அவங்கள வெங்காயமே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு என்னை வந்து வச்சுட்டாங்க. நான் பெரிய வெங்காயம் கேட்பேன் தான், ரொம்ப பெருசாலாம் கேட்க மாட்டேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் வந்து கேட்பேன். ஆனால் இந்த டைம் என் வீட்டுக்கார் கடைசி அதை காமிக்கிற பாருங்க, அந்த வெங்காயத்தை. இவ்வளோ பெரிய வெங்காயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. ஸோ வண்டி வந்துருந்துச்சா, உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே வாங்கியிருந்தேன். உருளைக்கிழங்கும் 1.5 கிலோ 50 ரூபா, சின்ன வெங்காயமும் 1.5 கிலோ 50 ரூபா, பெரிய வெங்காயம் மட்டும் 2.5 கிலோ 50 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு வெங்காயம் இந்த டைம். அதுவும் சின்ன வெங்காயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர, ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கிற டைமில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் போட்டுருவேன். நான் சொன்னேன்ல, என் வீட்டுக்கார் வாங்கிட்டு அந்த வெங்காயத்தை சைஸை பாருங்கள், ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. இது நம்ம எப்படி ஒரு பொரியலுக்கெலாம் நமக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும். ரொம்ப பெருசு பெருசாக வச்சு என்ன பண்ணுறது, ஒரு பிரியாணி பண்ணும் போது அதுக்கெல்லாம் ஓகே. ஆனால் நார்மல் டெய்லி யூஸ்க்கு அவ்வளோ பெரிய வெங்காயம் வேஸ்ட்டு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சதெல்லாம் நீட்டாக பார்த்திங்கன்னா அங்கங்கே எடுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பாத்திரத்தை அப்படியே கையோடு விளக்கிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விளக்கி கழுவின பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து பாத்திரம் வந்து விளக்க ஆரம்பித்தேன். அப்புறமேட்டு தான் யோசித்தேன், ஐயோ பொடி அரைக்கணும்னு இன்றைக்கி நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிறத பாதியில் அப்படியே விட்டுட்டு, ஏன்னா அது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல, அந்த டைமில் விளக்கிக்கலான்னு சொல்லிட்டு பொடி வந்து வறுக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை. ஸோ இதை வந்து எல்லாமே ஒரு டம்ளர் எடுத்துட்டேன். சில பேர் கடலைப்பருப்பு அதிகமாக உளுந்து அதிகமாக கடலைப்பருப்பு கம்மியாக போடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா அரைக்கிறது 3மே ஈக்குவலாக போடுவாங்க. தர்ணிக்காக்கு எங்கள் அம்மா அரைக்கிற இட்லி பொடி, தேங்காய் பொடி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மாட்ட மெஷர்மெண்ட் கேட்டு தான் இன்றைக்கி வந்து வறுத்தனேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 டம்ளர் கடலைப்பருப்பை நல்லா வந்து வறுத்து வச்சுக்கலாம். எவ்வளோக்கு நம்ம வறுக்கிறோமோ அவ்வளோக்கு நல்ல கலர் கொடுக்கும் பொடி. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எள்ளு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா எள்ளு சீக்கிரமாக வறுபட்டுரும். ஸோ அதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மல்லி, வர மல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி. ஸோ அதுவும் வந்து வறுத்துக்கலாம். அடுத்தது அந்த 1 டம்ளர் உளுந்து இருக்குல்ல, ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி அடி கனமாக இருக்கிற வானலில் நம்ம போட்டு வறுக்கும் போது ஈக்குவலாக வறுப்படும். இல்லைனா லைட்டாக வந்து தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் எப்பயுமே இந்த மாதிரி வறுக்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் அடிகனமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அது வந்து அந்த சூட்டில் இருக்கும் போதே அது வந்து இதாகிடும். அடுத்தது அந்த பொட்டுக்கடலையும் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் வறுக்க தேவையில்லை. ஸோ இப்போ உளுந்து வறுத்ததோட மிளகா ஒரு 10 மிளகாவும் வச்சு அதையும் வறுத்து, உப்பும் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வறுத்து எடுத்து சேர்த்தாச்சு. அதோட கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் வச்சு அரைச்செடுத்தா சூப்பரான பொடி ரெடி. இது வந்து காலையில் எடுத்த விலாக். பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. ஸோ ராகி தோசை தான் இன்றைக்கி காலையில் வந்து செஞ்சிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ மாவு பார்த்திங்கன்னா நான் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருந்தேன்னா, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நல்லா புளிச்சு மாவு சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ மெலிசாக சூப்பராக தோசை வருதுன்னு பாருங்களேன். தர்ணிக்காக்கு நெய் தோசை வந்து சுட்டு கொடுத்துருந்தேன். ஸோ காலையில் மித்த தோசை சாப்பிட்றதோட இது ஒரு தோசை சேர்த்தே சாப்பிட்டுட்டு போவான். அதோட இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி சாப்பாடு கிளறி கொடுத்துட்டேன். ஸோ இந்த vlog இதோட முடியுது. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பை.